ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்மா கணேஷ் இந்த பாசிஸ்லேருந்து பிரபா பேசுகிறேன். உருப்படாமல் போன டீமை உருவாக்கின பெருமை தலைவனை தான் அசரும். தனியாளாண்டு தலைவன் டீமை உருவாக்கினாப்புல. என்ன தான் உருப்படாமல் போன டீமை உருவாக்கின பெருமை அவரை சேர்ந்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் உருப்பலாம் முடிவு பண்ணி உடஞ்சி போயிட்டோம். நீங்கள் என்னடா உருப்புறது, நான் என்னடா பார்க்குறேன்னு உடஞ்சி தனித்தனியாக கிடந்த எல்லாத்தையும் ஒரு ஆளாக ஃபோனை பண்ணி கூப்பிட்டு ஒட்ட வச்சிட்டார். கேப்டனும் வைஸ் கேப்டனுமான பிரவீன் குமாரும் அண்ட் பிம்மலும் 2 பேர் சேர்ந்து எங்கள் மறுபடியும் உறுப்பினமாக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கும் பேட்லேயும் பால் போடல, பால்லையும் பேட் போடல. அதனால தான் முரட்டுத்தனமாக கோச்சிங் கொடுக்குற மூர்த்தி நன்னு விளாட கூப்பிட்டுட்டோம். 4 வருஷம் கழிச்சு விளாட வந்தாலும் நல்லா வந்த பேட்டில் வாங்கின ஒரே பேட்ஸ்மேன் இவர் தாங்க. இடிச்ச அடி தான். என்ன தான் உடஞ்சி போன டீம் ஒட்ட வச்சாலும் ஒட்ட வச்ச டீம் திரும்ப உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவர் தாங்க. என்றும் இளமை மரா மன்னன் யங்ஸ்டர் ஜோ தான். எந்த மேட்ச் முக்கியமோ அந்த மேட்ச் அவுட் ஆகிட்டு போவார். அப்படி ஒன்றுமே தெரிலனாலும் ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன் மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கேனே தான் நான். சரியான பவுலரு, செம்ம டேலண்ட் இருக்க பவுலரு. ஆனால் என்ன முக்கியமான மேட்ச்சு காணாமல் போயிடுவாங்கிட்டா. ஏதேதோ கனவுல இருந்த எங்கள் டீமுக்கு ஒரு இடத்துக்கு பேட்ஸ்மேன் கூட இல்லை. அந்த குறையத்திக்கு ஆகாச வழி ஆண்டு அனுப்புனேன் தான் ஆகாஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்துல். பார்க்க பச்சை பிள்ளை மணிக்கு இருந்தாலும் படுபயங்கரமான விதத்தில் வந்த பேட்ஸ்மேன் மண்டையை நோக்கி எறியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அம்பீர் அஜித். எத்தனை மேட்ச் கழிச்சு வந்தாலும் 20 ஓவர் நான் அம்பீர் மட்டும் நிற்பா. இவர் தான் மாஸ்கிங் வருது. பேட்டிங் போலிங் தான் மாசால பேரில் நாள் இருக்குதுன்றக்கா வச்சுக்கிட்டியா மாஸ்கிங்ன்ற பேரை. இதுக்கு நிற்கிற எவனாக இருந்தாலும் தனி ஆளாண்டு போராடி ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய கப்பாசிட்டி இருக்க ஒரே பவுலர் இவன் தான் கண்ணே, பவுலிங் பண்ணே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிபி. பார்க்க தான் பாடி பில்டர் மணி மொட்டாவாக இருப்பார். ஆனால் பழக்கழக்கத்தில் பச்சை குழந்தை. என்ன தான் கண்ணே பவுலிங் மன்னனாக இருந்தாலும் வேகத்தில் இவர் தனபால்னு அவருக்கெல்லாம் அண்ணே அந்தளவு வேகம் போடுவார். என்ன தான் நீ பேட்டிங் இறக்கலனாலும் சரி, பவுலிங் கொடுக்கலனாலும் சரி, வெறித்தனமாக கிரவுண்டுக்கு ஓடி வந்து உட்காந்துக்கிறவர் தான் பாபுன்னு. மிடில் ஆடுற ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக கேப்டன் கொண்டு வந்தவர் தான் முனியாண்டி. என்ன தான் ஆல் சைடு ரன் இருந்தாலும் ஆஃப் சைடு மட்டும் தான் அடிப்பேன்றவர் தான் ஆஃப் சைடு கிங்கு கார்த்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் கிரிக்கெட்லாண்டு என்னடா சாதிச்சிங்கன்னு நீங்கள் எங்களை பார்த்து கேட்கலாம். அப்படி கேட்குற எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கி, அம்மாட்ட குத்து வாங்கி, அப்பாட்ட எத்து வாங்கி, உருப்படாமல் போகிறேன்னு பேச, வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் ஒன்றத்துக்கு உதவாதேன்னு ஏசுறவன் ஏசட்டும், பேசுகிறவன் பேசட்டும், கிரிக்கெட்டு தான் உயிர், மற்றதெல்லாம் மயிரன்ட்டு ஊரையும் வீட்டையும் ஏற்றுட்டு போய் விளாண்டு வரமே. இதுக்கு மேலே என்னங்க சாதிக்க இருக்குது? இதுவே பெரிய சாதனை தாங்க.